அதே திமுக ஒரு அறிக்கை விட்டான், என்ன 5 சவரனுக்கு குறைவாக நகை வச்சிருந்தா போய் அடமானம் வைக்கலான்ட்டு. அவர் பார்த்தாரு, உதயநிதி பார்த்தாரு, அவர் தான் இந்த ஐடியா கொடுத்தாருன்னு சொன்னாங்க, சொல்லிட்டாங்க தகவல். பெண்கள் அவர் கூட்டத்துக்கு போகும்போது பார்த்தாரு, பெண்கள் கழுத்தெல்லாம் நகை இருந்தது. ஆகா, நீ நகையா போட்டிருக்கிற, அதுக்கு ஒரு திட்டத்தை கொண்டு வர சொல்லி ஒரு ஆசை தூண்டினார். ஒரு படத்துல வரும், ஒருவரை ஏமாற்ற வேண்டும்னா ஆசை தூண்டினா ஏமாத்தலாம். அப்படி நம்ம பெண்களுடைய ஆசை தூண்டினார். நம்முடைய பெண்களும் ஆகா, உதயநிதி அவர்கள் சொல்லிவிட்டார், 5 சவரனுக்கு குறைவாக தொடக்க வேளாண் கூட்டுறவுகளை கொண்டு போய் நகையை வச்சு நம்ம பணத்தை பெற்றுக்கலான்னு போய் அவர்களும் போய் நகை வச்சாங்க. 48 லட்சம் பேர் வச்சாங்க. அதுக்கு 33 லட்சம் பேருக்கு தான் நகை தள்ளுபடி. 1/2 பவுன் 1 பவுன் 2 பவுன் இருக்கிறவங்களுக்கு தான் தள்ளுபடி. 2 வெட்டி செயின், நல்லா அழகா செயின் போட்டிருந்த செயினை திரு ஸ்டாலின், உதய ஸ்டாலின் பேச்சை கேட்டு 2 வெட்டி 2 பேர் மேல வச்சாங்க. கடைசியில் என்னாச்சு, 1/2 பவுன் 1 பவுன் 2 பவுன் வச்சுங்களுக்கு தான் தள்ளுபடி, மற்றவர்கள் தள்ளுபடி இல்லாம போச்சு. பிறகு பணம் வாங்கிட்டாங்க, செலவு பண்ணிட்டாங்க, திருப்பி செலுத்த முடியல. தொடக்க வேளாண்மை வங்கி அதுக்கு வட்டி போட்டு பணத்தை திருப்பி கேட்கறதுக்கு நோட்டீஸ் விட்டு நகை முழுங்குனது தான் மிச்சம். நகை முழுகி போச்சு சொசைட்டில. இப்படி பல பேர் ஏமாந்துதான் திமுக ஆட்சி மக்களை ஏமாற்றுவதில் வில்ல. திமுகவில் மக்களை ஏமாற்றுவதில்